வடிவும் காந்திமதியும் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. காந்திமதி என்ன சொல்வாங்கன்னா, வடிவு கிட்ட ராஜிக்கு போன் பண்ணி கேட்டியா, பரீட்சையெல்லாம் எப்படி எழுதினாலாமா, என்னைக்கு எல்லாரும் ஊருக்கு வராகலாம், என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா வடிவு? அதெல்லாம் கேட்டுட்டேன் அத்தை. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அத சக்திவேல் கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ராஜியோட அப்பாவும் ராஜிய பாக்குறதுக்கு தான் போயிருக்காங்க, கூடவே கதிரும் போயிருக்காரு. 2 பேருமே ராஜியோட எக்ஸாம்காக தான் அவளை பாக்குறதுக்காக போயிருக்காங்க அத்தை. அதனால எல்லாம் ஜாலியா தான் இருப்பாங்க. இருந்தாலும் வடிவு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேளுமா, இப்பதான் யாரும் இல்லையே. சரி சரி போன் பண்றேன் அத்தை. சக்திவேல் தம்பி கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு சொன்னாரு, மறந்தும் கூட சொல்லிடாதீங்க. நான் ஏமா சொல்ல போறேன். அப்படியே பேசிக்கிட்டே ராஜிக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவோட போனை பார்த்ததும் ராஜிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவன் ராஜி எப்படி இருக்க ராஜி, அப்பாவை பாத்தியா? அப்பாவும் கதிரும் ஒன்ன பாக்குறதுக்காக தான் சென்னை வந்திருக்கிறதா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராஜி. எப்படியோ மாமனாரும் மருமகனும் ஒன்னா சேர்ந்தாங்களே, அதுவே பெரிய சந்தோஷம். ராஜிக்கு ஏற்கனவே கதிர் சென்னையில இருக்கிறது தெரியும். இப்ப அவங்க அம்மா மூலமா கதிரும் அவங்க அப்பாவும் இங்கதான் சென்னையில தான் இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஆனா ராஜி கதிர் கிட்ட பேசின எந்த விஷயத்தையும் வடிவு கிட்ட சொல்ல மாட்டாங்க. இவங்களே கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கோமதி பாண்டியனுக்கு போன் பண்ணுவாங்க. என்னங்க அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், நாளைக்கு கிளம்புறோங்க, அதுதான் கால் பண்ணி உங்ககிட்ட சொல்லிக்கலாமேன்னு போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்ப பாண்டியன், கோமதி நீ ஒண்ணு பண்ணு, கதிரும் அங்க சென்னைக்கு தான் வந்திருக்கான், ஒரு கஸ்டமர் கூட வந்திருக்கான் கோமதி. பேசாம எல்லாரும் வரும்போது கதிர் கூடவே வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபா இருக்கும். தனியாவெல்லாம் வர வேண்டாம். என்னங்க சொல்றீங்க? சென்னையிலயா இருக்கான் கதிரு? கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ராஜிக்கு துருன்னு, அத்தை என்ன சொல்றீங்க, என்ன சொன்னாங்க, மாமா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருடி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட நிதானமா பேசி முடிச்சுட்டு வச்சதுக்கு அப்புறமா ராஜி கிட்ட கதிர் சென்னையில தான் இருக்கிறத சொல்லுவாங்க. இதை கேட்ட ராஜி, ஆமா இதையே தான் நானும் சொன்னேன், நான் கதிர்கிட்டையும் சொன்னேன், கதிரை நான் சென்னையில தான் பார்த்தேன் அத்தை, ஆனா கதிர் தஞ்சாவூர்ல இருக்கேன்னு பொய் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி கதிர் இப்படி நடந்துகிட்டதே கிடையாது, இந்த தடவை ரொம்ப முன்னுக்கு பின் முரணாவே பேசுறாரு அத்தை. எங்க அம்மா கூட போன் பண்ணாங்க அத்தை, கதிர் கூடவே எங்க அப்பாவும் இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் என்ன, நீ உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேளு ராஜி, அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடும்ல யார் எங்க இருக்காங்கன்னு. அதுவும் கரெக்ட் தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணுவாங்க. அப்பா எங்க இருக்கீங்கப்பா, நான் எக்ஸாம் எப்படி எழுதினேன்னு நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. முத்துவேலு ராஜி கிட்ட சென்னையில இருக்கிறதா சொல்ல மாட்டாரு, பொதுவா பேசுவாரு. ராஜி திரும்ப எங்க இருக்கீங்கப்பா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டதும், ஊர்ல தான் இருக்கேன், குன்னக்குடியில தான் இருக்கேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்பா பொய் சொல்றீங்க, நீங்களும் கதிரும் மாத்தி பேசுறீங்க, சென்னையில தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்பா, அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்களா? நான் இங்க ஒரு வேலையா வந்தேன் ராஜி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல, ஒரு வேலையா இங்க சென்னை வரைக்கும் வர வேண்டியது இருந்தது, வந்த வேலை முடிஞ்சது ராஜி, நான் சென்னையில இருந்து ஏற்கனவே கிளம்பிட்டேன், அதனாலதான் உனக்கு கால் பண்ண முடியல, ரொம்ப பிஸியா இருந்தேன். சரி நான் அப்புறமா பேசட்டுமா ராஜி, அவல்ல இருக்கேன் அப்புறமா பேசுறேனே அப்படின்னு சொல்லி. அப்பா போனை வச்சிடாதீங்க, கதிர் உங்க கூடயா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்குள்ள தெரியாத மாதிரி முத்துவேல் போனை வச்சிருவாரு. ராஜி கோமதி கிட்ட சொல்லி கதிருக்கு போன் பண்ண சொல்லுவாங்க. கதிருக்கு கோமதியும் போன் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க சென்னையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் எல்லாருமே முத்துவேலை பார்க்க போவாங்க. இனி வரும் எபிசோட்ஸ்ல இந்த மாதிரி கதை இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்.